Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜெனரல் ஸ்டடீஸ் அதாவது பொது அறிவு பத்தின கேள்விகள் தான் பார்க்க போறோம். அதுலயும் அரசியல் டாபிக்ல இருந்து தான் நம்ம क्वेश्चंस பார்க்க போறோம். இந்த क्वेश्चंस பாத்தீங்கன்னா TNPSC, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ மற்றும் இது போல இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கோட பார்ட் B ல இருந்து few set of questions பார்த்திருந்தோம். இன்னைக்கு வீடியோல நம்ம அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். and அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க. and அப்படியே கமெண்ட்ஸ்ல thank youங்கற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு thank you மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நாங்க நம்புறோம். சரி வாங்க வியூவர்ஸ் क्वेश्चंस பார்க்கலாம். 163வது கேள்வி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கும் போது யாருடைய ஆலோசனையை பெறுகிறார்? இதுக்கான பதில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மாநில ஆளுநரை கலந்தாலோசித்து மாநில உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். 164வது கேள்வி பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கும் நடைமுறை எவ்வாறு பின்பற்றப்படுகிறது? இதுக்கான பதில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நீக்கும் நடைமுறையை போன்று பின்பற்றப்படுகிறது. 165வது கேள்வி உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக தகுதி இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இதுக்கான பதில் முதலாவது இந்தியாவில் 10 ஆண்டு காலம் நீதித்துறையில் பணியாற்றி இருக்க வேண்டும். இரண்டாவது 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக குறைந்தபட்சம் 1 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 168வது கேள்வி மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் அந்த மாநிலத்தில் உள்ள எந்த நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும்? இதுக்கான பதில் சார்நிலை நீதிமன்றங்கள். 169வது கேள்வி உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதி பேராணைகள் எத்தனை மொத்தம்? இதுக்கான பதில் 5. முதலாவது ஆட்கொணர் நீதி பரரணை, இரண்டாவது தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, மூன்றாவது தடை உறுத்தும் நீதி பேராணை, நான்காவது கட்டளையிடும் நீதி பேராணை மற்றும் ஐந்தாவது ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை. 170வது கேள்வி மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் செய்ய அதிகாரம் படைத்தவர். இதுக்கான பதில் மாநில ஆளுநர். 171வது கேள்வி குடிமகன் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? இதுக்கான பதில் சிட்டிசன் என்பது லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. 172வது கேள்வி சிட்டிசன் என்பதன் பொருள்? இதுக்கான பதில் நகர குடியிருப்பாளர் என்பதாகும். 173வது கேள்வி குடியுரிமை எத்தனை வகைப்படும்? இதுக்கான பதில் 2 வகைப்படும். முதலாவது இயற்கை குடியுரிமை, இரண்டாவது இயல்பு குடியுரிமை. 174வது கேள்வி இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? இதுக்கான பதில் 1955ஆம் ஆண்டில். 175வது கேள்வி அரசியல் அமைப்பு சட்டத்தின் எந்த பகுதி மற்றும் பிரிவுகள் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகின்றன? இதுக்கான பதில் பகுதி 2 பிரிவு 5 முதல் 11 வரை. 176வது கேள்வி இந்தியாவின் முதல் குடிமகன் யார்? இதுக்கான பதில் குடியரசுத் தலைவர். 177வது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம்
எந்த குடியுரிமை வழங்குகிறது? இதுக்கான பதில் ஒற்றரை குடியுரிமை. 178வது கேள்வி, இந்திய கடவு சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஷ் என அழைக்கப்படுகிறார். இதுக்கான பதில் வெளிநாடு வாழ் இந்தியர். 179வது கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இதுக்கான பதில் பிரவாசி பாரதிய தினம், ஜனவரி 9ஆம் தேதி. 180வது கேள்வி, குடியுரிமை பெறுவதற்கான வழிகள். இதுக்கான பதில் 5 வழிகள் உள்ளது. 181வது கேள்வி, குடியுரிமை இழப்பதற்கான வழிகள். இதுக்கான பதில் 3 வழிகள். 182வது கேள்வி, பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்ட ஆண்டு. இதுக்கான பதில் 1962ஆம் ஆண்டு. 183வது கேள்வி, வெளிநாட்டில் பிறந்தவர் ஒருவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் வம்சாவளிகள் குடியுரிமை பெற அவர் இந்திய தூதரகத்தில் எத்தனை ஆண்டுகளுக்குள் பதிவு செய்தல் வேண்டும்? இதுக்கான பதில் 1 ஆண்டுக்குள். 184வது கேள்வி, பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுவதற்கு ஒருவர் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் குடியிருத்தல் வேண்டும்? இதுக்கான பதில் 7 ஆண்டுகள். 185வது கேள்வி, இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள். இதுக்கான பதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து. 186வது கேள்வி, அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம். இதுக்கான பதில் 42வது சட்டத்திருத்தம். 187வது கேள்வி, பிரவாசி பாரதிய தினம் எந்த ஆண்டு முதல் இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது? இதுக்கான பதில் 2003ஆம் ஆண்டு முதல். 188வது கேள்வி, இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிப்பிடும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர். இதுக்கான பதில் ஜவஹர்லால் நேரு. 189வது கேள்வி, சமய சார்பின்மை என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? இதுக்கான பதில் இலத்தீன் மொழி, செகுலம். 190வது கேள்வி, செக்யூலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர். இதுக்கான பதில் ஜார்ஜ் ஜேக்கப் கோல்யாக். 191வது கேள்வி, இந்தியா போன்ற பல்வேறு சமய பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்திற்கு மதிப்புமிக்க ஒன்றாக இருப்பது. இதுக்கான பதில் சமய சார்பின்மை. 192வது கேள்வி, கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்று இருத்தல் என்பது. இதுக்கான பதில் ஆத்திகம். 193வது கேள்வி, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்று சமய சார்பின்மை கருத்தை கூறியவர். இதுக்கான பதில் கவிஞர் இக்பால். 194வது கேள்வி, அசோகரது எந்த பாறை கல்வெட்டில் அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை வளர்த்து கொள்ளவும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்? இதுக்கான பதில் 12வது கல்வெட்டு. 195வது கேள்வி பார்த்தீங்கன்னா, எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் என்பது சுதந்திர கோட்பாடு எந்த
முகலாய் பேரரசர் மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றினார்? இதுக்கான பதில் அக்பர். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டாப்பிக்கோட பார்ட் பிலேருந்து ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.